தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இன்னொரு சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எபேசு சபை, சிமர்னா சபை நாம் ஏற்கனவே தியானித்த பகுதிகள். இன்றைக்கும் கூட நாம் வேதத்தில் பார்க்கிற போது, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது 12ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெர்கமு இது ஒரு ராஜரீக பட்டினம், ஒரு இட்ஸ் a ராயல் சிட்டி, a city of authority என்று சொல்வார்கள். இங்கு அதிகாரங்கள் இந்த இடத்துல இருந்து தான் புறப்படுகிறதாய் சொல்லப்படுகிறது. நாம் இப்போ நீங்க பைபிள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, நான் வசனம் சொல்லல. கவனிங்க, நிறைய பேர் சீரியஸா இப்போதான் அந்த பெர்கமு சபையை படிக்கிறீங்க. இப்போ படிக்காதீங்க, இங்கே கவனிங்க. நீங்க அப்படி தியானிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வீட்டில் போய் கேட்டுக்கிட்டே நீங்க அப்படி தியானிக்கலாம். இல்லை, நான் இதை குறித்து ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு அப்புறம் தான் வசனத்துக்குள்ளாக போக போகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஆசிய கண்டத்திற்கே இதுதான் ஒரு காலகட்டத்தில் தலைநகரமாக இருந்தது. ஆண்டவருடைய நாம 400 வருஷங்கள் ஆசியாவுக்கு இதுதான் என்னவா இருந்துச்சுன்னா, இட்ஸ் a capital city என்று சொல்வார்கள். இதுதான் தலைநகரமாக இருந்தது இந்த பெர்கமு என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, கலை பொருள்களுக்கு பெயர் பெற்றது. அநேக தோல் சுருள்கள் இங்குதான் உற்பத்தி செய்து அதில் தான் எல்லாமே அந்த நாட்களில், இன்னைக்கு தான் புக்ஸ் பேட்டர்ன் இருக்குது, ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது எல்லா தோல் சுருள்கள் ஆய் காணப்படும். இதில் தான் அந்த நாட்களில் வசனங்களையும் என்ன பண்ணாங்க, தோல் சுருள்களில் தான் எழுதப்பட்ட காரியமாய் நான் பார்க்கும் பொழுது பார்க்குறோம். இன்னொரு இதை பற்றி நம்ம தோல் சுருள்கள் என்று சொல்லும்போது, உலகத்திலேயே அதாவது 2வது பெரிய லைப்ரரி எங்கே இருந்தது என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த பெர்கமோ சிட்டியில் தான் இருக்கிறது என்று சொல்லுவார். 2 லட்சம் தோல் சுருள்கள். இன்னைக்கு ஒரு இடத்துல 2 லட்சம் புக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு லைப்ரரி. அது அந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த பெர்கமு இந்த பகுதிகளில் தான் 2 லட்சம் தோல் சுருள்களை கொண்ட மிகப்பெரிய லைப்ரரி அங்கே தான் காணப்படுகிறது. இது அப்போ முதலாவது லைப்ரரி எங்கன்னா எகிப்து தேசத்தில் அலெக்சாண்ட்ரியா என்று சொல்லப்பட்ட பகுதிகளில் இந்த லைப்ரரி உலகத்திலேயே அதிகமான புஸ்தகங்கள் கொண்டது, அதிகமான தோல் சொல்கள் கொண்ட லைப்ரரி. கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் அந்த இடத்தை போய் பார்ப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். நானும் என்னுடைய மனைவியுமாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் போயிருந்த பொழுது எல்லாருக்கும் எங்களோட அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு தெரியும். நாங்கள் 1-2 முறை போனபடினால எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஒரு $100 கொடுத்தீங்கன்னா ஒரு 4 பேர் போகலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், ஆனால் போக வேண்டிய நபர்களெல்லாம் போக முடியல. ஏன்னா ஏன் அவங்களால போக முடியலன்னா, நான் போகணும்னு தேவன் எழுதி வச்சிட்டார் அந்த இடத்துல. அதனால் மற்றவங்களுக்கு எல்லாம் லாக் ஆயிடுச்சு. இன்னும் என் கூட வந்திருந்த இன்னும் 3 பெரிய பாஸ்டர்ஸ் போகணும் அந்த ட்ரிப்பில், அந்த அலெக்சாண்ட்ரியா பார்க்குறதுக்கு. ஒரு பாஸ்டர் கூட போக முடியல. ஏன் தெரியல, பிகாஸ் நம்ம பேரில் அங்கே எழுதப்பட்டிருக்கனால அலெக்சாண்ட்ரியாவுக்குள்ள நானும் என்னுடைய மனைவியுமா போனோம். இன்னும் ஒரு கப்பல், 2 கப்பலுமா நாங்கள் அந்த பட்டணத்துக்கு போகிறோம். போய் பார்த்த பொழுது அங்கே ஹியூஜ் லைப்ரரி. இன்னொன்று ஜூலியஸ் சீசர் அங்கே அதாவது இதை பற்றி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி இன் த வேர்ல்டு. இந்த இதற்கு ஒரு அட்டாச்மெண்ட், இன்னொரு காரியம் இருக்குதுன்னு சொல்கிறது. அந்த ஜூலியஸ் சீசர் ஒரு காலத்தில் அந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்தாரோ, அங்கே தான் இந்த அலெக்சாண்ட்ரியா பகுதிகளில் தான் கிளியோபாட்ரா, உலகத்திலேயே மிகப்பெரிய அழகி எங்கே இருந்தாங்கன்னா அந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில். அவங்க அரண்மனையை பார்க்கறதுக்கு ஏதுவாக பெரிய பேலஸே கட்டி வச்சிருந்தார். அதனால் இந்த இடத்துலேருந்து அங்கே பார்க்கறதுக்கு ஒரு வடிவமைக்கப்பட்டு எல்லாம் செய்யப்படுது. ஆனால் இந்த கிளியோபாட்ரா என்ன பண்ணாங்க, பல நாட்கள் வந்தது. ப்ரூட்டஸ் யாரை கொலை செய்கிறான், ஜூலியஸ் சீசரை கொலை செய்து இப்படியெல்லாம் அது பலவிதமான காரியங்கள் இருக்குன்னா, கோபத்தில் இந்த ஜூலியஸ் சீசர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன அப்படின்னா, இவர் அங்கே கிளியோபாட்ராவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய ஜூலியஸ் சீசருடைய இராணுவ அதிகாரி மார்க் ஆண்டனி என்று சொல்லப்பட்ட மார்க் ஆண்டனியை தான், என்ன இது ஒருவேளை ஹிஸ்டரி படித்தவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். மார்க் ஆண்டனியை தான் அவர்களுடைய பார்வை அங்கு நேராக போனது. ஆனால் அங்கே இருக்கிற லைப்ரரியே எரிச்சிட்டான். இவங்க ரொம்ப வாஞ்சித்து உலகத்தில் இருக்கிற எங்கெங்க இருக்க புஸ்தகங்கள், அந்த தோல் சுருள்கள்லாம் கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணுகிறார், ஜூலியஸ் சீசர் இருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு ப்ரூட்டஸால்
இந்த ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்பட்ட பின்பு ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அங்க அதாவது இந்த பெர்கமு சிட்டியில் என்ன பண்ணுகிறாருன்னா, நாட்கள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான புஸ்தகங்களையும் மார்க் ஆண்டனி கொண்டு வந்து மறுபடியும் இந்த அதாவது இந்த கிளியோபேட்ராவுக்காக கொண்டு வந்து எல்லாம் சேர்த்தாருன்னு சரித்திரம் சொல்கிறது. இப்படி நம்ம ஹிஸ்டரி படிப்போம்னு சொன்னால் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போகலாம். பட் இது ஒரு காரியம், உலகத்தில் மிகப்பெரிய லைப்ரரி அங்கே தான் காணப்படுகிறது. இன்னொரு காரியம் சொல்கிறதா இருந்தால், இந்த சிட்டியை குறித்து ஒரு கோயில்களின் நகரம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விதமான பட்டணம். அந்த பட்டணம் இன்னும் அதாவது தடுக்கி விழுந்தா நம்ம ஊரில் கோயில்கள் இருக்கிற மாதிரி அந்த ஊர்லேயும் என்ன பண்ணும், பயங்கரமான கோயில்கள் இருக்கும். அதாவது இன்னும் ஜூயிஷ் தேவாலயம்னு ஒரு தேவாலயம், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தேவாலயம். என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இன்னைக்கும் நம்ம ஊர்லேயும் அது காணப்படுது, நரபலி செலுத்துவார்கள். யாரையாவது எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு காரியம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, நரபலி. அப்படியே மனுஷனை இந்த கோழி, ஆடு இதெல்லாம் போன்ற மிருகங்களை பலி செலுத்துவது போல இவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனுஷர்களை பலி செலுத்துவார்கள். அதற்காகத்தான் என்ன பண்ணுவாங்களா, கொண்டு வந்து பல பகுதிகள் வந்து அடிமைகளை என்ன பண்ணுவாங்க, என் குடும்பத்துக்கு நான் எடுத்து என் குடும்பம் சுபிட்சம் பெறுவதற்கு அந்த அடிமையை என்ன பண்ணுவேன், வெட்டுவேன். அப்படி அடிமையை வாங்க முடியலன்னு சொன்னால், அவங்களுக்கு என் குடும்பத்தில் நான் நல்லா இருக்கணும், அதுக்காக மனைவியையும் என்ன பண்ணுவான், வெட்டுவான். இல்லை தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாங்க, அந்த பலிபீடத்தில் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நகரம் எது என்று சொன்னால் இந்த பெர்கமஸ் சிட்டி. இந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாக்களை இல்லை சிலைகளை யாராவது வழிபடவில்லை என்று சொன்னால் அவர்களை கொன்றே விடுவார்கள். இதை பற்றி நம்ம இந்த பகுதிகளில் நீங்கள் வாசிக்கிற இந்த வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது கூட அதில் சில சிம்டம்ஸை வாசிக்கலாம். வழக்கமாக மத சம்பந்தப்பட்ட சடங்குகள் இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போ கூட நம்ம ஊரில் என்ன இது ஆடி மாதம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பல விதமான நிகழ்வுகள் காணப்பட்டிருக்கும். இந்த மாதிரி மத சடங்குகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், இந்த பெர்கமஸ் சிட்டியில் நடந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பின் 312வது வருஷத்துல, ஆனா இப்படியெல்லாம் போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால கிறிஸ்துவுக்கு பின் கிபி 312வது வருஷத்துல ரோம சக்கரவர்த்தியாக இருந்த அதாவது கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்பட்டவர் கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவங்க குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இன்னும் நான் இந்த ஹிஸ்டரியை நான் எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னால் நம்ம சொல்ல வேண்டியதுக்கு டைம்லாம் போயிடும். அதனால நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சில இடங்களில் அதை ஆண்டவர் அதை எம்பசைஸ் பண்ண சொன்னால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் வசனத்தை உங்களுக்கு அதிகமாக சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். இதில் நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், கான்ஸ்டன்டைன் ராஜாவே யாரை ஏற்றுக்கிட்டாரு, இயேசு கிறிஸ்துவை தான் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால, கிறிஸ்துவே ராஜா ஏற்றுக்கிட்டபடினால என்ன பண்ணாங்களா, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அநேகர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் பிடிச்சு கொள்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மையாக இல்லை. ஏன்னா ராஜா கிட்டேருந்து எனக்கு என்ன பண்ணணும், ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. இன்னும் சிலர் உள்ளே போனது எப்படின்னா, எதுக்காக உள்ளே வராங்க அப்படின்னா, எப்படியாவது ராஜாவை மறுபடியும் என்ன பண்ணிடணும், தங்களுடைய கேட்டகரிக்கு மறுபடியும் கொண்டு வந்துடணுன்ற நோக்கத்தில் இப்படியெல்லாம் சில காரியங்கள் நடந்தது ஆண்டவருடைய. ஆனால் ஒரு காரியம் இதெல்லாம் நடந்தபடினால ஒரு சின்ன ஒரு இதில் கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அதில் ராஜா கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினால கிறிஸ்தவர்களை துன்புறுத்துதல் என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணுது, அந்த நாட்களில் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போப் ஆண்டவருடைய ஆதிக்கம் அந்த நாட்களில் தான் ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ சபையும் ரோம சாம்ராஜ்யமும் மிகவும் மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு ஸ்டேஜுக்கு வருகிறத நம்ம பார்க்கும் பொழுது பார்க்குறோம். ஆண்டவர் எல்லா காரியங்களில் நீங்கள் அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ளாக மெதுவாக, அதாவது ரோம கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள நுழைகிறது எந்த காலகட்டம்னா இந்த சீசனில் தான். அதை குறித்து நாம் தியானிப்போம். கொஞ்சம் அதை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படித்தான் சபை இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நியதியும் இல்லாதபடிக்கு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சன்மார்க்க நெறிகளும் இல்லாத ஒரு நிலையை காட்டுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணப்படுறது, அரசியல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சபைக்குள்ள என்ன பண்ணாது, சபையா இல்லை, ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஒரு வழிபாடாக இருந்ததை ஒழிய. ஆனால்
எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உண்மை தன்மை என்ன பண்ணிருச்சு, அந்த இடத்தை விட்டு வெளியே போனதாக சொல்லப்படுகிறது. அதாவது சபை அப்படின்னு சொன்னாலே உயர்ந்த கோபுரம், அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. இந்த சபையானது உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. 100% ஆவிக்குரிய நிலையில் இருக்க வேண்டிய சபையானது ரோம சாம்ராஜ்யத்தோடு இணைந்து என்ன பண்ண ஆரம்பிச்சது, ஒரு கலப்படம் ஏற்பட ஆரம்பித்தது. பெர்கமு என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கலப்பட சபை என்பதாக அர்த்தம். அதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெர்கமு என்று சொன்னப்போனா கலப்பட கரைப்பட்ட ஒரு சபை என்பதாக அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை இந்த நாளில் நாம் தியானிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 12வது வேத வசனம். பெர்கமுன் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும். போதும், இங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. எல்லாம் இங்க கவனிங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சபை, போன வாரத்தில் நம்ம தியானிச்ச சபையை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நாம் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமா இருக்கிற சொல்லுகிறதாவது. பாடுபட்ட சபை. ஆண்டவர், நான் இருக்கிறேன்ப்பா, நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் மரிச்சு பிழைச்சேன், நான் உனக்காக இருக்கிறேன்னு சொல்றார். ஆனால் அப்படி அதுக்கு முன்னாடி எபேசு சபையை குறித்து தியானிக்கும் போது பார்த்தோம், 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற தேவன் பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு சபைக்கும் நான் முன்பு சொன்னது போல ஒவ்வொரு விதங்கள்ல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் ஏன் அப்படி ஆறுதல் வார்த்தையை சொல்ல, கையில என்ன வச்சிருக்காருன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்படிப்பட்ட ஆறுதலை அவர் என்ன பண்ணல, இந்த சபைக்கு நேராக சொல்லல. இந்த கலப்பட இல்ல கரைப்பட்ட இந்த சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெர்கமு சபையின் தூதனுக்கு வார்த்தை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னா, இந்த பகுதியில் ஒரு தெளிவா ஒரு காரியம் சொல்லப்படுது. இருபுறமும் என்ன வச்சிருக்கிறாரா, கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சபைக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெட்டி துண்டாக்க போகிறபடினால இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாம் உலகமும் சபையும் அப்படிப்பட்ட ஒரு கலப்படம் இல்லை. சபை என்னவா இருக்கட்டும், என்ன சபையாக இருக்கட்டும்னு வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுதான். இன்னும் எளிமையா ஒரு காரியம் சொல்லலாம். கப்பல் எப்படி கடல்ல பத்திரமா சென்று கொண்டிருக்குதோ, அப்படியே சபையும் உலகமாகிய தண்ணீர் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த கப்பலுக்குள்ள வராதபடிக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும், நம்ம போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கணும். இந்த உலகமாகிய தண்ணீர் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடும், அந்த கப்பல் மூழ்கி போயிடும். அது போல எல்லாமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் அந்த உலகத்துக்கு அப்படின்ற காரியம் உள்ள வரும்பொழுது அது மூழ்கி போகிற காரியம். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். சபையானது உலகத்தின் ஆவியோடு என்ன பண்ணக்கூடாது, ஒத்து போகவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். அதான் let the church be the church. சபை சபையாக இருக்கட்டும்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சபைக்கும் உலகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெட்டி துண்டாக்குறபடினால அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல, அவர்களும் உலகத்தார் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், ஐயா நீ உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல நீங்க கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உலகம் உள்ள வந்துகிட்டு இருக்குது, ஆனா என் பிள்ளைங்க இப்படி அழிஞ்சிடக்கூடாதுன்னு
வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்ற ஒரு ஜெபம் தான் இது. நீர் அவர்களை தீமையினின்று என்ன பண்ணுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எங்க பிள்ளைங்க இந்த சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனா இதன் மத்தியில என் பிள்ளைங்க அந்த தீமையில மரித்து போய்விடாதபடிக்கு அவர்களை காத்துக்கொள்ளணும் எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தேவகுமாரன் இருக்கிறபடினால உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம். சபையானது உலகத்தின் ஆவியோடு இசைந்து செல்லும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா கோபப்பட்டு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டுறாங்க. உலகம் உள்ள நுழையும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை என்ன பண்றாருன்னா கையில எடுக்கிறார். ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வாய் இன்னைக்கு பலவிதமான காரியங்கள், அதுல இந்த குறைகளை பார்க்கும்போது அதை நாம் தியானிப்போம். அதாவது எல்லாமே இட் இஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். இன்னைக்கு சபை என்ன பண்ணிருச்சு, இது பரவாயில்ல, எனக்கு இது பரவாயில்லன்னு நிறைய காரியங்கள் எங்க வர ஆரம்பிச்சிருச்சு, சபைக்குள்ளாக வர ஆரம்பித்ததுனால அந்த கலப்படம் மிகுந்த சபையை பார்த்து தான் ஆண்டவர் என்னத்தை எடுக்கிறாருன்னா கையில பட்டயத்தை எடுக்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். கிருபையின் உபதேசங்கள் இன்றைக்கு பெருகி போயிடுச்சு. எனக்கு நிறைய சபைகள், சென்னை பட்டணத்தினுடைய பெரிய டாப் கிளாஸ் சர்ச்சஸ்ல இன்னைக்கு சில சபைகள் எப்படிப்பட்ட சபைகளா இருக்குதுன்னா, எது எது உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு நல்ல செழிப்பு உபதேசங்கள்னு வந்துருச்சு. இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒரு நாள் நடைபெற்று கொண்டது சில ஆண்டுகளுக்கு முன்பாக. 99% இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கும்போது யார் தான் இங்க ஸ்பீக்கரா இருப்பா அப்படின்னா 99 100% நம்ம பாஸ்டர் தான் பேசுவாங்க. சில சமயங்களில் வெளியிலிருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா எப்போ வருவாங்கன்னா பாஸ்டருடைய பர்த்டே ஊழியர்களின் தினம்னு என்ன பண்ணப்படும், இங்கே கொண்டாடப்படும். அப்படி ஒரு தடவை கொண்டாடும் போது சென்னை பட்டணத்தில் ஒரு முக்கிய போதகர் அழைக்கப்பட்டிருந்தாங்க, இந்த இடத்துல பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அவர் வந்து பேசும்போது எல்லாம் அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இப்போ கூட பாஸ்டருடைய பர்த்டே அன்னைக்கு 700 பாஸ்டர்ஸ் 700 போதகர் வந்திருந்தாங்க போன மாதம் ஜூலை 31 அன்றைக்கு. அப்படி வரும்போது அன்னைக்கும் ஒரு 700+ அப்படி பாஸ்டர்ஸ் வரும்போது வந்த சிறப்பு போதகர் என்ன தெரியுமா சொன்னார், என்னப்பா உங்க சர்ச்சில் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னத்துக்கு இன்னும் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, செழிப்பை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம பாஸ்டர் சும்மா இருப்பாரா? சாதாரணமாகவே பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பெல்ட்டை கழட்டி இப்படி நிப்பாட்டுறவங்க அவங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சிட்டு வந்துட்டார். எந்த மூத்த போதகராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவர் மைக்க பிடிச்சிட்டு நீங்க உங்க வாயிலிருந்து இந்த வேர்டு வரும்னு என்ன பண்ணல, நான் இந்த இடத்த எதிர்பார்க்கல. 1000 தான் சொன்னாலும் சபையில முதலாவது பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்னதான், அது த ஹோலினஸ், பரிசுத்தம். எல்லாவற்றின் மத்தியில நம்ம கண்டிப்பு, சபையில ஏதாவது கண்டிப்பு என்பது மிகுந்த அவசியம் பிரியமானவர்களே. அதுக்காகத்தான் ஆண்டவர் ஏன் சில காரியங்களை கண்டிக்கிறார்னா அவருடைய வருகை மிக சமீபம். அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ற நாள் மிக சமீபத்தில் வந்துருச்சு. என் பிள்ளைங்களை ஆனா என்ன செய்யறேன், கருக்குள்ள பட்டயத்தை எடுத்து பேசுறேன்னா இன்னைக்காவது என்ன பண்ணிருங்க, சில காரியங்கள் உங்களுக்கு ஸ்லாப் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களை கீழே தள்ளுறதுக்கு இல்லை, ஒரு நாள் ஏன் என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் அந்த ரகசிய வருகையில என் பக்கத்துல வந்து உட்காரணும்னு கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆனா உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு போதகத்தை கொடுத்தாவது எப்படியாவது தன் பக்கம் இழுக்கிற ஒரு நல்ல ஒரு தேவகுமாரனை தேவாதி தேவன் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டும். சிலர் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. குடும்பம் கூட என்ன பண்ணிடும், இனி இதெல்லாம் என்ன பண்ணாது, திருந்தாத கேஸ்ன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பட் என் ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைங்க என்ன பண்ணணும், வரணும்னு வாஞ்சிக்கிறவர் அவர். அதனால தான் வேத வசனத்தில் மனம் திரும்பி அந்த குமாரன் வந்துட மாட்டானான்னு தகப்பன் வாஞ்சித்து காத்திருக்கிறது போல காத்திருக்கிற நல்ல ஒரு தேவாதி தேவன் உங்களுக்காக எனக்காக இருக்கிறார். வேத வசனம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அதுதான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக.
தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நமக்கு சாதகமாக என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் நம்ம இதில் வலியுறுத்தும்படியாக சொல்லுகிறோம். ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு விசுவாசியினுடைய உள்ளத்திலும் ஒரு பயம் காணப்படும். இந்த காரியங்களில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சபையில ஒழுக்கமும் கண்டிப்பும் அவசியமா அப்படின்னா, இது ஏதோ பெர்கமு சர்ச்சுக்காக எழுதல. எதுக்காக எழுதியிருக்கிறார்? நியூ லைஃப் ஜெம்ஸ் சர்ச்சுக்காக கர்த்தர் எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சபைகளுக்காகவும் கர்த்தர் எழுதியிருக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுங்க? அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதாவது இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, சீர்பொருந்தும் படிக்கு, சீர்பொருந்தும் பொருட்டு, ரெஸ்டோரேஷன் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும் போது சொல்லலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சீர்பொருந்துதல் இன்னைக்கு இருக்கணும். ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா என்ன ஏற்படணும்? ஒரு சீர்பொருந்துதல் ஏற்படணும். அதாவது நித்திய நரகத்துக்குள்ள நான் போயிடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, நான் சீர்பொருந்தும் பொருட்டு இதை சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20வது வேத வசனம். யாக்கோபு 5:20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். தப்பிப்போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் ஆத்துமாவை எதிலிருந்து ரட்சித்துங்க? சத்தமா சொல்லுங்க. எதிலிருந்து ரட்சித்து? மரணம். அது ஒரு நாள் இந்த குழியில போவோம், அந்த மரணம் இல்லை. என்ன மரணம்? நம்ம வாழ்க்கையில நித்திய நரகம். அதாவது 2வது மரணத்துக்குள்ள போயிடாதபடிக்கு என்ன பண்றாருன்னா, கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா சிக்ஷிக்கிறார். சில காரியங்கள்ல சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வருது. அப்படின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் எல்லாவற்றிலும் புடமிட்டு உங்களையும் என்னையும் தூக்கி தன்னுடைய மடியில வைத்துக் கொள்வதற்காக கர்த்தர் இந்த காரியத்தை என்ன பண்ணுகிறார்னா செய்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன்னா அந்த மனுஷனுடைய ஆத்துமா நித்திய நரகத்துக்கு போய்விடும். அதனால தான் தவறுகள் செய்யும் போதே ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்புறம் அது என்னவாகும்? பாவம் பெரும் பாதகமாக என்ன பண்ணிடும்? அது மாறி போய்விடும் என்பதனால இதெல்லாம் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் தான். கண்டிப்பு இல்லாத சபையில பாவமும் என்ன பண்ணும்? எல்லா விதமான அசுத்தமும் பரவும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, நாம் நீங்க இந்த வசனத்தை வாசிக்க வேணாம், நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஹைடெக் 2 பேருமே டாப் கிளாஸ்ல இருக்காங்க. பவுலும் இருக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துடைய டீம்லயே வயது மூத்தவர் யாரு அப்படின்னு சொன்னா பேதுரு. அவர் ஒருத்தர் தான் திருமணம் ஆனவரும் கூட. பேதுருவின் மாமிய வீட்டுக்கெல்லாம் போய் அற்புதம் செய்கிறதெல்லாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். விருத்த சேதனத்தை குறித்து அங்க ஒரு பெரிய விருத்த சேதனம் அது நல்ல ஆரோக்கியமாய் முடிகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12 15 முதல் 17 வசனங்கள். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. நல்லா கவனிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது. ஆமா, வாசிங்க. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. யாதொரு கசப்பான வேர்
முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று சொல்லி அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். வேர்ல பிரச்சனை. 15ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அங்க வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. வேர்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா முழு மரத்தையும் என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். கம்ப்ளீட்டா மரத்தை என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். ஜாக்கிரதை பிரியமானவர்களே. ஒரு அந்த வேர்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணணும். ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி கூட ஒரு மரம் இருந்துச்சு. சில ரொம்ப அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கு, அது 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது அங்கே இருந்தாங்க. இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதில் நிறைய கரையான் இருந்துச்சு. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரையான் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கரையான் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே இது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மண்ணெண்ணெயை எடுத்து ஊற்றிட்டாங்க. அதில் சூப்பர் மேன்ஸ் அங்கே என்னடா அது இந்த மரம் இப்படி டக்கு டக்கு டக்குன்னு முழு மரமும் இப்படி வெறுமையாக நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டெம் மாத்திரம் இருந்துச்சு. அப்புறமேல் நம்ம இங்கே பல்லவபுரம் நகராட்சியில் சொல்லி அதை கொண்டு வந்து செத்தி மூலமாக சொல்லி அதை மொத்தமாக வேரோட நம்ம அப்புறம் எடுத்து அதை சரி பண்ணோம் அந்த இடத்துல. அது அடுத்த கதை. ஆனால் சொல்ல வர காரியம் என்னென்னா, அந்த எண்ணெயை ஊற்றிட்டாங்க, அதில் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? முழு இடத்துக்கும் பரவி போயிடுச்சு. அவ்வளோதான். முழு மரத்தையும் என்ன பண்ணிருச்சு? டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு. முழுமையாக அது அழிக்கப்பட்டு உளுத்து போயிடுச்சு. அந்த மரமே என்ன பண்ணிருச்சு? உளுத்து போயிடுச்சு. பார்க்கறதுக்கு மரமாக இருந்தாலும் அது என்ன ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் ஒரு பேங், ஒரு அடி அடிச்சா என்ன பண்ணிடும்? மொத்தமாக விழுந்துற அளவுக்கு அது என்ன பண்ணிடுச்சு? நாசமாக போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியம் நம்ம வாழ்க்கையில் அதை என்ன பண்ணிடக்கூடாது? வளர விட்டுறக்கூடாது. அதை ஆரம்பத்திலே நீங்கள் சரி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தான் கையில் எடுக்கிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். சரி பண்ணிடு தம்பி, டேப் பண்ணுறாரு. இன்னைக்கு இது ஒரு நாள் என்ன பண்ணும்? ஜட்ஜ்மெண்ட்டில் நான் வச்சிருப்பேன். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் உனக்கு இறக்கம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு உனக்கு நான் இறக்கம் செய்கிறேன். உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நான் மன்னித்து உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இன்னும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. God gave one more chance. இன்னொரு தருணத்தை உங்களுக்கு எனக்கு தருகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். நிறைய வசனங்கள் சொல்லிட்டு போகலாம் எல்லாத்தையும். ஏன்னா ஏன் ஏதோ பெர்கமு சபை நினச்சிக்க வேணாம். அதுக்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். பவுல் எழுதி வச்ச நிறையா நிருபங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது நீ சர்ச்சஸுக்கு பேசும்போது இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஆலோசனை கொடுக்குறாரு. ரோமன்ஸுக்கு சொல்லும்போது சொல்றாரு. நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒரு குவிக் போயிட்டு நம்ம அடுத்த வார்த்தைக்கு நேராக வரலாம். 1 கொரிந்தியர் 5 முதல் 2 வசனங்களை வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை. இதெல்லாம் நீங்க பார்த்து இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க, அப்பதான் சொல்லுவது புரியும். இதெல்லாம் நம்ம என்னாகமத்துல இல்ல லேவியராகமத்துல வாசிக்கல, இங்க வாசிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல பழைய ஏற்பாடுக்கு தாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உத. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இன்னும் ஆம்பிளிஃபைடு இந்த மாதிரி இன்னும் அதனுடைய விரிவாக்கங்கள்ல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணலாம்? தெளிவா தெரிந்து கொள்ளலாம். என்ன பண்ணியாச்சு? மனைவி என்ன பண்ணியாச்சு? இறந்து போயாச்சு. முதல் மனைவி இறந்து போயாச்சு. என்ன பண்றாங்க? 2வது ஒரு கல்யாணம் நடக்குது. 2வது கல்யாணத்துல நடக்கிற காரியம் இப்போ என்னன்னா, தகப்பன் வச்சிருந்த அந்த மனைவியை யாரும் ஹேண்டில் பண்றா, பையனும் என்ன பண்றான்? அவங்க கூட ஹேண்டில் பண்றது தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை
வைத்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு தன்னோட அப்பா கல்யாணம் பண்ண 2வது மனைவியை யாரும் வச்சுக்கிறா, இப்போ பையனும் வச்சுக்கிறான். அப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற காரியம் இங்கே சொல்லப்படல, புதிய ஏற்பாடில். ஏன் இதை இன்றைக்கு இங்கே பிரசங்கம் பண்ணுகிறோம்? இன்றைக்கு இந்த சபைகளில் இன்றைக்கு இதுவும் பரவாயில்லைங்க, அதெல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் ஆல் இன் த கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சொல்லக்கூடிய பிரசங்க பீடங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் காணப்படுது, முழு உலகத்தில் காணப்படுகிற காரியம் அதுதான். ஆனால் அதில் நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். ஆகவே தான் இந்த காரியத்தை சொல்கிறோம். வாசிங்க இப்போ. அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம், அது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத என்னப்படுது, அது அப்படிப்பட்ட விபச்சாரம்பா. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். கமான், போதும். இப்படி நம்ம வாசிக்கணும்னா நிறைய வாசித்து போகலாம். நீங்க உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, இவங்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருமாப்பா இருக்கீங்க, இதெல்லாம் என்ன பண்ணும், கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே தான் ஏன் ஆண்டவர் எதை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஏன் அதை வச்சிருக்கிறாருன்னா இதெல்லாம் என்ன பண்றார் ஆண்டவர் சபையில என்ன பண்ணுகிறார், கண்டிக்கிறத வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியமா தான். ஏன்னா எல்லாம் பரவாயில்லைங்க, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சொல்லப்படுகிற காரியம் அல்ல. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகள் ஏன்னா அந்த சூழ்நிலைகள்ல காணப்படுகிறபடினால அப்படிப்பட்ட இங்கே நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம், அதை நான் விளக்கி சொல்வதற்கு விரும்பல. ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளில் நீங்களும் நான் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருந்து நம்மளுடைய உலகமாகிய தண்ணீர் நம்ம கப்பலுக்குள்ள வந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்படி இன்னும் காரியங்களை நீங்க வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 5:20. மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணு, கடிந்து கொள்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணு, தனியா வாமா அப்படி சொல்ல, எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணு, கடிந்து கொள் அப்படின்னு சொல்றார். நீங்க ஏன்னா ஏன் இன்னைக்கு கண்டிக்கிறாரு, ஏன் பவுல் இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த தன் கோபத்தை அப்படி வெளிப்படுத்துறாருன்னா, எப்படியாவது அப்படி திட்டியாவது அந்த ஆத்துமா என்ன பண்ணும், திருந்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில காரியங்கள்ல இருமாப்பா இருக்கிறோம் இன்னும், ஆனா பரவாயில்லைங்க, இது என்னங்க பெரிய தப்பா அப்படின்ற விதத்துல இருமாப்பா இருப்போம்னு சொன்னா, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் அதுதான். சில காரியங்கள்ல இதெல்லாம் தவறே இல்லைன்னு நமக்கு நாமே ஒரு சாயம் போட்டு வச்சிருப்போம்னு சொன்னா, இன்னைக்கு அதை பிரேக் பண்ணலன்னு சொன்னா கர்த்தர் சீக்கிரத்தில் அவருடைய வருகையின் மத்தியில் ஜட்ஜ்மெண்ட்ல நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வரும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. ஆனா நீங்க அன்னைக்கு பேசுவீங்க, ஆனா பெருவெள்ளத்தின் இறைச்சலின் சத்தத்துல உங்க சத்தம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. உங்க வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட திட்டவட்டமாக சில காரியங்களை கடிந்து கொள்ளும் போது, நம்மை திருத்திக் கொள்ள கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் திருந்தி கொள்ளும் போது நிச்சயமா என் கண்கள் என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். எல்லா உற்சாகமா கரங்களை தட்டுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க ஆர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 2:24. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம், எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. உங்க மூலமா என்ன பண்ணுது? அவன் என்னையா சும்மா பேருக்கு தாங்க கிறிஸ்தவன், அவன் நம்மளோட மோசமான ஆள். அதுதான் அந்த வார்த்தை. எழுதி புறஜாதிகளுக்குள்ளே யார் நாமம் தூஷிக்கப்படுது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜாக்கிரதையா இருப்போம். அறியாமல் இருந்த காலகட்டத்தில் நான் அப்படி இருந்தேன். ஆனா குழந்தையா இருந்த போது குழந்தைய போல செஞ்சுட்டேன். புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணிட்டேன், விட்டு விட்டேன். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையா இருப்போம். எல்லாவற்றிலும் பரவாயில்ல, இது என்ன அப்படின்ற நிலைமையில இல்லை. புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய நாமம் என்ன பண்ணப்படுகிறது, தூஷிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 6:6.
பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருப்பது மிகுந்த அவசியம். எல்லாவற்றிலும் தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிற காரியம் அதுவாக காணப்படுகிறது. பரம அழைப்பின் பந்தய பொருள் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோம், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுவோம், என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் பொன்முகந்தா பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா பார்க்கணுமே. பரம அழைப்பின் பந்தய பொருள் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோம், பரம அழைப்பின் இந்த கவியை மறுபடியும் பாட போறோம். என் மனவாளன் இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேருக்கு வாஞ்சையா இருக்கிறீங்க? உங்க வாஞ்சையா இருந்தா அந்த முகம் எவ்வளவு சந்தோஷப்படும். உங்க முகத்தை அப்படி பக்கத்துல திரும்பி காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல பாருங்க, பக்கத்துல கொஞ்சம் பாருங்க. அவ்வளவுதான். ஐயோ எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. இயேசு வரப்போகிறார், சீக்கிரத்துல வரப்போகிறார். மணவாளன் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். கைகளை தட்டி பாடலாமா? ஆமென். மணவாளன் இயேசு ராஜா நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுவோம், என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் இயேசுதானே, அவர் பொன்முகந்தா நான் பார்க்கணுமே. சொல்வோம், அவர் பொன்முகந்தா பார்க்கணுமே. கைகளை அசைத்து அல்லேலூயா, 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 சத்தமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். பாராட்டுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா, இந்த இடத்துல பாராட்டுறார். முதல்ல வாழ்த்து சொல்றார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்தா கூட நம்மளை பார்த்து என்ன பண்றார்? வாழ்த்து சொல்றார். எப்படியாவது வந்துருங்க, கமான், கையில வச்சிருக்கிறேன், சீக்கிரத்துல ஜட்ஜ்மெண்ட் வரும், என்ன பண்ணுங்க, என்கிட்ட வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அது வாழ்த்துதல், முதல் வசனம். இப்போ 2வது காரியத்துல என்ன சொல்றாருன்னா, பாராட்டுறார் ஆண்டவர். இந்த வசனத்துல சில காரியத்தை நம்மளை பார்த்து உலகத்துல யாருமே பாராட்ட மாட்டாங்க, ஏன் ஆண்டவர் பாராட்டுவார். நம்ம கிட்ட இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்க்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் A to Z, டாப் டு பாட்டம் நம்மள என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் அறிந்திருக்கிறவர். அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்துல 2 தடவை சாத்தான் பேர் வருது. பைபிள்ல எங்க நம்ம அப்படி
அப்படி கேள்வி கேட்கும்போது கேள்வி எந்த வசனத்தில் 2 தடவை சாத்தான் பேர் வருதுன்னா பைபிளில் இந்த வசனத்தில் தான் என்ன பண்ணுன்னா அப்படி ஒரு பேர் இந்த வசனத்தில் தான் காணப்படும். என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, சாத்தான் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிற இடத்துல நீ எனக்காக சாட்சியா இருக்கிறத கர்த்தர் மெச்சிக்கொண்டு பாராட்டுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதியை நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஜெசூஸ் தேவாலயம் எல்லாம் நரபலி கொடுக்கிற இடத்துல இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நீ எனக்காக நீ என்ன பண்ணுகிற, சாட்சியா இருக்கிற பத்தியா அப்படின்னு கர்த்தர் பாராட்டுறார். நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் பாராட்டுறார். 303 கோடி இருக்கிற இந்த இந்திய தேசத்துல என்னதான் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும், உன் வேலை ஸ்தலமா இருக்கட்டும், நீ செய்கிற பிசினஸ் சென்டரா இருக்கட்டும், நம்முடைய அதிகாரிகளின் மத்தியில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய தலை இந்த இயேசுவை தவிர வேற யாருக்கும் வணங்காதுன்ற காரியத்தில் எனக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து ஆண்டவர் பாராட்டுறாரு. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எந்த இடத்திலும் என் இயேசுவின் நாமத்தை மறுதலியாத ஒரு சந்ததியாக நீ இருக்கிறபடினால கர்த்தர் பாராட்டுகிறார். சில பூஜைகள்லாம் வரும், அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல சில காரியங்கள் சில ஆஃபீஸில் சில நிறுவனங்களில் சொல்லப்படும், தம்பி இதை கொஞ்சம் செஞ்சிருமா, இல்லை அது கட்டளையாக வரும். ஆனால் அதன் மத்தியில் ஜாபை ரிசைன் பண்ணி போன சகோதரர்களை நல்லா தெரியும், சகோதரிகளை தெரியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதாக. இந்த கை இந்த இயேசுவை தவிர என்ன பண்ணாது, வேற யாருக்கும் என்ன பண்ணாது, செயல்படாத கரங்களாக இந்த கரம் இருக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இது கலப்படம் இல்லையா? இது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள். ஏன் 2 நினைவுகள்னால குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? சோ இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இல்ல. அதுதான் இங்க வார்த்தை சொல்லப்படுகிற காரியம். அதான் எல்லா நிலைகள்ல வார்த்தைகள் நாம் ஜாக்கிரதையாக காணப்படும். சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவரை தான் சேலஞ்ச் பண்றார். என் பிள்ளை என்ன பண்ணுகிறாங்க, சாட்சியாக இருக்கிறத கர்த்தர் மெச்சிக்கொள்கிறார். எனக்காக நீ என்ன காரியம் வந்தாலும் இவ்வளவு சாட்சியா இருக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான்னா டேப் பண்ண அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். தான் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாம நீ இருக்கிற பத்தியா அதை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். தனித்தனியா உங்களை பாராட்டுறார் ஆண்டவர். each and every individuals, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா பாராட்ட விரும்புகிறார். அதுதான் வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் அதுவாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாத்தான் இந்த உலகத்துல சிங்காசனம் போட்டு என்ன பண்ணியிருக்கிறான், அமர்ந்திருக்கிறான். நம்ம ஊர்ல கூட அப்படிதான், நம்முடைய இந்திய தேசத்துல கூட இந்த உலகத்துல அவன், ஆனா நான் இப்படி சொல்லுவேன், அவன் இந்த சாத்தான் இந்த உலகத்துல தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறான். ஆனா நம்முடைய தேவன் நம்முடைய இருதயங்களில் நம்முடைய ஒரு ராஜாவாக அவர் சிங்காசனம் போட்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக என் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், என் இருதயத்தில் அவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களில நாம் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் அவர் என்ன பண்ணுகிறார்னா சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள்ல யாராவது உங்களை எதுவும் செய்ய முடியாது. உலகத்தில் எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது, உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன் ஆண்டவர் செஞ்ச, ஏன்னா இதுக்கு மேல பைபிள்ல ஒரு வசனம் சொல்லவே முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான என் இருதயத்துல என் ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. உலகமோ மாமிசமோ பிசாசோ என்ன தொட முடியாது. எல்லாவற்றின் மத்தியில் ஏன்னா ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற காரியம் அதுதான். ஏன் இருதயங்களில் ராஜாவாக சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறவர். அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அவனால என்னதான் பண்ண முடியும், பயமுறுத்ததான் முடியும். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு பொருள் எடுக்கிறீங்க, இல்ல ஸ்டோர்ல போய் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா தண்ணி வாங்கினா கூட நம்ம என்ன பண்றோம், அதுல டேட்டை பார்க்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே,
இந்த சாத்தான் ஒருத்தனுக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல எக்ஸ்பைரி டேட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. அதுல அவன் பயமுறுத்தத்தான் முடியும். அவன் எப்படி துண்டா காணோம் துணியை காணோம்னு ஒண்ணுமில்லாம போவான்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம தியானிப்போம். இன்னும் வருகிற நாட்கள்ல அதை தியானிப்போம். ஆண்டவரை தட்டி தூக்குறதுக்கு, அதாவது அவர் சொல்றாரு, நான் போக மாட்டேன். என்ன பண்றாரு, டே மிகாவேல் போய் அவனை ஒரு கை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறார். சாத்தான டைரக்ட் ஃபைட்டிங்க்கு கூட அவன் என்ன பண்ண, எனக்கு நிகரான ஆள் நீ கிடையாதுடா அப்படின்ற லெவலில் வச்சிருக்கிறார். ஆனா அவனை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் நிச்சயமாக என் வாழ்க்கையில என்ன தெரிந்தெடுத்தவர் எனக்காக யாவையும் செய்தே முடிப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா உங்க கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். He is a good God. நம்முடைய தேவன் அவர் பெரியவர். சாத்தானுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சிருக்கான்னு சொல்றீங்களா? எங்க போட்டு வச்சிருக்காரு? வாசிங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். வெளிப்படுத்தல் 12க்கு வரும்போது இப்பதாங்க நம்ம 2ல இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா 12க்கு வரும்போது தான் அந்த எக்ஸ்பைரி டேட்டை குறித்து உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் என்ன பண்ணிருச்சு? காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான். இங்கே வசனம் போடுங்கம்மா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். வாசிங்க. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவினுடைய அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனபடினால நல்லா இருகரமும் தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். அவனுக்கு எக்ஸ்பைரி டேட் எழுதி வச்சிருக்கிறார். நீங்க ஏங்க அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறீங்க? அவ்வளவுதான். அவனுடைய டேட் அதோட முடிஞ்சு போயிருது. ஆனா ஏன் ஆண்டவர் அநாதி தேவன். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றில அவர் பெரியவர், பிரியமானவர்களே. எல்லாவற்றில தேவன் மாபெரும் காரியங்களை செய்வதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 7 சபையில் ஒரு விசுவாசியுடைய பேரை போட்டிருக்கிறாருன்னா யார் பேரை ஆண்டவர் இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறாரு? அந்திப்பா. இந்த 7 சர்ச்சிலையும் வாசித்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நேம் என்ன பண்ணாது, காணப்படாது. இவரை ஒருத்தரை மாத்திரம் தான் ஆண்டவர் என்ன பண்றார், பாராட்டுகிறத வேதத்தில் வாசிக்கும் போது நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர் இவர். அந்த சபையில விசுவாசியா இருந்து அந்த சர்ச்சில் அப்புறமேல் என்ன பண்றாருன்னா இந்த சர்ச்சில் அவரை பாஸ்டர் ஆக்கிட்டு அவர் மற்ற இடங்களுக்கு கடந்து போகிறதையும் சொல்லணும்னா நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல, அதாவது அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லுகிற ஒருவர், அவர்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு கோயில்.
அங்க என்ன செய்யணும்னா சீசர் இஸ் லார்ட், குரியோஸ் கைசர் என்று எல்லாரும் கத்தணும். வருஷத்துல ஒரு தடவையாவது குரியோஸ் கைசர் அப்படின்னு சொல்லி அந்த சிலைக்கு முன்பாக நீ யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், வணங்கணும் என்பது என்னவா இருந்துச்சு, அந்த நாட்களின் சட்டமாய் காணப்பட்டது. குரியோஸ் கைசர், அதாவது சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு என்ன பண்ணணும்னா கத்தணும். ஆனா இந்த அந்திப்பாவை என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எல்லாம் சொல்லுகிறாங்க, ஒரே ஒரு சான்ஸ், நீ வயதில் மூத்தவனா வேற இருக்கீங்க, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், ஒரே ஒரு தடவை, அதாவது குரியோஸ் கைசர் சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு நீ கத்திட்டேன்னு சொன்னா நீ பொழைச்சு நீ வாழ்ந்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தன் இறக்கப்பட்டு அடி நிமித்திடுறாங்க. அவனை அடி குத்தீரும் கொலையுருமா கிடக்கிறான். ரத்த வெள்ளத்துல அவர் அப்படியே காணப்பட்டு கொண்டிருக்கிற வரையில ராஜாவுக்கு முன்பாக ஒரு அந்த சீசருக்கு முன்பாக ஒரே ஒரு யுத்த வீரன் என்ன பண்ணுகிறான், இரக்கம் பாராட்டி பேசுறான். நீ தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லிடு அந்திப்பா, நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு சொன்னா நீ உன்னை என்ன பண்ணிடலாம், இன்னைக்கு நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். நீ எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் முழு அரசவையும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில அவன் அன்னைக்கு கத்துனான், குரியோஸ் ஏசோஸ், குரியோஸ் ஏசோஸ் அப்படின்னு கத்துனான். என்ன சொன்னா, ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் லார்ட்னு சொல்லும்போது ஒரு கூரிய வாழ வைத்து அவனுடைய தலையை வெட்டி எடுக்கிற காரியம் தான் சொல்லப்படுகிற காரியம். அதாவது சரித்திரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு. நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன். இந்த அங்க ஒரு கூரிய வாழ் அவருடைய தலையை அப்படி வெட்டி எடுக்கும் பொழுது அந்த தலை பறந்து விழுந்து விழுந்துச்சான். நான் யோசிக்கிறேன், அந்த தலை நேரா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மடியில வந்து விழுந்திருக்கும். அங்க ஒரு நீதியின் கிரீடத்தை என் ஆண்டவர் அவருக்கு சூட்டி இருப்பார்னு விசுவாசிக்கிறவங்க நல்லா கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்திப்பாவை அப்படி வெட்டி கொன்னு போட்டும் கூட அதை பார்த்தும் எனக்காக நீ சாட்சியா இருக்கிற. அதான் இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்களை உடைய ரத்தம் சிந்தப்பட்ட பூமி இந்த பூமி. இந்த சென்னை பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய அங்க தோமா ரத்த சாட்சியாக அவர் மேட்ரேல் குத்தி கொலை செய்யப்பட்ட இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. அவர் தொடங்கி நீங்க எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த பூமியில ஆனா இவ்வளவு காரியம் நடந்து கூட ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ சாட்சியா இருக்கிற பத்தியா, அதை நான் அறிந்திருக்கிறேன். 1000 காரியம் நடந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியில் அதான் நம்முடைய அதாவது ஊர்ல அதாவது தகப்பனையும் 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு ஜீப்ல வச்சு என்ன பண்றாங்கன்னா குத்தி கொன்று போடுகிறார்கள். எல்லாம் அதாவது அப்படி மொத்தமா எரிக்கிறாங்க. கிரகாம் ஸ்டைன்ஸ் எரிக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரிஞ்சும் நீ எனக்கு சாட்சியா இருக்கிற பத்தியா, அதை நான் அறிந்திருக்கிறேன். பக்கத்து வீட்டில் இங்கே வந்து இந்த கொலுவில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் மற்ற தெய்வங்களுக்கு முன்பாக என்ன பண்ண மாட்டேன், அந்த கொலுவில் நான் என்ன பண்ண மாட்டேன், கலந்துக்க மாட்டேன்னு நீ வைராக்கியமா இருக்கிற பத்தியா, அதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். இல்லை நான் அப்புறம் போனா அங்கே போய் பாடலன்னு சொன்னால் கிறிஸ்மஸுக்கு ஸ்வீட் கொடுக்க முடியாது. உன் ஸ்வீட் என்னத்துக்கு அது? அதனால் நான் இப்போ போய் என்ன பண்ணுறேன், கொலுவில் பாடிட்டு வந்துடுறேன். இன்னும் எல்லாவற்றின் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், நீ எனக்கு சாட்சியாக இருக்கிறத என்ன பண்ணியிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன்னு ஐசக் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறா. ஐசக் சொல்ல இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற, நீ எல்லாத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஓகே பரவாயில்ல, இது என்ன அப்படின்னு எல்லா காரியங்களும் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல செஞ்சுட்டேன், புருஷன் ஆன போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை விட்டு விட்டேன். ஆண்டவருடைய நாம மகிமை. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ரசிக்கப்படாத நாட்களில் மதுரையில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க்கிங் பார்ட்னராக வேலை செய்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அப்போ நல்ல ரேபேன் கிளாஸ்லாம் வாங்கி கொடுத்துருவா. நல்ல கோல்டு ஃப்ரேம் கிளாஸ் ஒரு மாதம், அப்புறம் ஒரு டிஸ்கோ செயின் ஒரு மாதம், அப்புறம் பிரேஸ்லெட் ஒரு மாதம்னு எல்லாம் வரும். இப்படியெல்லாம் நம்மளை பாராட்டுவார். ஆனால் அவரோடு கூட நான் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரணும். அவர் கூட என்ன பண்ணும், நான் அந்த கோவிலுக்கு வரணும். நான் போவேன் அவர் கூட, திருச்செந்தூர் கோவில் போவேன். போயிட்டு அங்கே போய் அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரே ஒரு துண்டு மாத்திரம் கட்டிக்கணும். இதில் அங்கே இருக்கக்கூடிய கடலில் போய் குளிச்சுட்டு என்ன பண்ணும், ஒரு துண்டை மாத்திரம் கட்டிட்டு வரணும்.
இவர் நல்ல பணபலம் படைத்தவர். என் கூட இருக்கிற இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ்னு நிறைய பேர் வேலை செய்வாங்க. இவர் எல்ஐசி ஏஜென்ட்ஸில் குரோரோபதி, ஒரு வருஷத்தில் 1 கோடி அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னன்னா குரோரோபதி. இவர் 10 வருஷம் தொடர்ந்து 10 கோடி அச்சீவ் பண்ணவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சிவஞானம்னு அவருடைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிறையா இதை தவிர ஏகப்பட்ட பிஸ்னஸஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொண்டிருந்த நாட்கள். ஆனால் அதில் மூலஸ்தானம்னு ஒன்று இருக்கும். அதில் அந்த கோவில்களில் மூலஸ்தானம், அந்த கருவூலம், அந்த இடத்து வரைக்கும் கூட்டு போயிட்டு நானும் அங்கே நிற்பேன். நமக்கு ஒன்றும், நம்ம என்ன சொல்லுவோம், சோத்திரம் இயேசுவே அன்னைக்கு ஆனால் இருந்தால் கூட ஜீசஸ் இஸ் லார்டுன்னு சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பேன் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே. ஆனால் இவர் சொல்லுவார், அங்கே 200-300 நகைக்கடை பஜாருக்கெலாம் நாங்கள் தான் ஆடிட்டிங், அதாவது இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், கன்சல்டன்சி எல்லாம். அதனால் புது நோட் புக்கு, இன்னும் இந்த வியாபாரம், இந்த தொழில் இன்னும் விஸ்தாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது ராசியான கை யார் கைனா நம்ம டேனியல் கை தான். அந்த பூஜாரிகிட்ட சொல்லுவார், அந்த நோட்டு புஸ்தகங்கள்லாம் இந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுக்க சொல்லுவார். ஏன்னா நான் வேற எதையும் அங்கிருந்து வாங்க மாட்டேன். அவருக்கு தெரியும் நான் வேற எந்த நிகழ்வும் செய்ய மாட்டேன்றது. ரசிக்கப்படாத நாட்களாக இருந்தாலும் மித்த எதுவும் பூசுவதில்லை, மற்ற காரியங்களை செய்வதில்லைன்னா தெரியும். ஆனால் டேனியல் அந்த நோட் புக்கை மாத்திரம் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கன்னு நான் அதை வாங்கிப்பேன். ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் அப்படிலாம் இருந்தோம். ஆனால் நாட்கள்லாம் கடந்து போச்சு, திருமணமாச்சு. அதற்கு பிறகு நான் ஒரு நாள் வேலையை விட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது மதுரை போன போது அவருடைய இடத்துக்கு போனேன். போய் வருஷத்தில் ஒரு 4-5 தடவை மொட்டை போட்டு இப்படியெல்லாம் நடக்கிறவர். நான் அன்னைக்கு அவர் கூட கிட்டத்தட்ட 8 வருஷம் வேலை செய்திருந்த நாட்கள். ஆனால் அவர் சொல்லும்போது சொன்னார், என்னைக்குமே போகாத, என்னைக்குமே என்னை பார்த்து அந்த வார்த்தையை சொன்னதில்லை. உள்ள நுழைஞ்சவனு சொல்றார், டேனியல் நீங்கள் உள்ள நுழையும் போது ஏதோ ஒரு தேவ அருள் உன் கூட வருகிறத நான் பார்க்குறேன் எல்லா காரியங்களில். ஆனால் அதற்கு பிறகு அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு போய் காஸ்பலை சொல்கிறேன், இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு சத்தியத்தை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏதாவது காம்ப்ரமைஸ் கிடையாது, யாருக்குமே என்ன கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாவற்றின் மத்தியில் தேனி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகணும். என் பசங்கள்லாம் சொல்கிறாங்க, அருளானந்தர் காலேஜ் மதுரையில், ஒன்னால தானடா ரோட்லலாம் உட்காந்தோம், 40 நாள் ஸ்ட்ரைக்கு, எனக்காக ஒரு தடவை வரமாட்டியா அப்படின்னு கூப்பிட்றாங்க, பசங்கள்லாம் கூப்பிட்றாங்க. நீங்கள் அதனால் சொல்லிட்டு முந்தின நாளே தேனி ஃபாஸ்டிங் போகிறதுக்கு முன்பாக எல்லாம் அங்கே தேனியில், அங்கே மதுரை, அங்கே உசிலம்பட்டி பகுதியில் எல்லாம் மீட் பண்ணலாம், கொடைக்கானல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அன்னைக்கு சொன்னேன், அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டயா அப்படின்ற லெவலில் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டு நல்ல சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவ்வளோ பேருக்கும் என்னடா அது முந்திலாம் வேற கொடுப்ப, வேற ரேஞ்சில் கொடுப்ப கையில், ஆனால் இன்னைக்கு வேற கொடுக்குறிய, புஸ்தகம் கொடுக்குறிய, அன்னைக்கு பாட்டில்லாம் கொடுப்பிய அப்படின்னாங்க. ஆனால் காலம் மாறி போச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த பசங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தா. குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல செஞ்சேன், புருஷனான போதும் ஐ எம் நாட் காம்ப்ரமைசிங், உனக்காக நான் எங்கேயும் வருவதில்லை. ஆனால் அதன் மத்தியில் எப்படி நடக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு முடிகிற சப்ஜெக்ட் இல்லை போல இருக்கு. ஆனாலும் எல்லாவற்றின் மத்தியில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். கப்பல் தண்ணி மேலே போனால் தான் அதனுடைய பர்பஸ் என்ன பண்ணும், சால்வ் ஆகும். தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லாவற்றின் மத்தியில் நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். இந்த பெர்கமு சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் மாத்திரம் அந்த விசுவாசியாக இருந்த அந்திப்பாவின் பெயர் சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட பெயர் பாருங்க, உண்மையுள்ள இரத்த சாட்சியாக மரித்த அந்திப்பா என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். இவரை ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு விதமாக கொல்லுவாங்க. இவரை எப்படி கொல்லுவாங்கன்னா, வெண்கலத்தில் ஒரு மாட்டை உருவாக்குறாங்க. பிரான்ஸ் புல் அப்படின்னு சொல்லப்படுகிற வெண்கல மாடு அப்படின்னு ஒரு பெரிய பிரான்ஸ் புல் உண்டாக்கி அந்த பிரான்ஸ் புல் அந்த வெண்கல மாட்டுக்குள்ள இவரை உள்ள வச்சு லாக் பண்ணி கீழே தீய மூட்டிடுறாங்க. ரோஸ்ட் ஆகணும், அதாவது என்ன சொல்றது, நம்ம கிரில் சிக்கன் மாதிரி அங்கே
கிரில் ஆகணும். ஒருத்தர் அப்படியே ஃபுல்லா கிரில் ஆகிறத எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முழு உலகமே என்ன பண்ணுச்சு, ரோம சாம்ராஜ்யமே அப்படிப்பட்ட இப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறத பார்த்தும் நீ எனக்காக சாட்சியா இருந்த பத்தியா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அத ஆண்டவர் மெச்சிக்கொள்கிறத வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் எனக்காக நீ சாட்சியாக இருந்ததை நான் என்ன பண்ணுகிறேன், பாராட்டுகிறேன்னு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற அந்திப்பா 7 சபைகளிலும் ஒரு தனி நபர் சொல்லப்படலை. இன்னைக்கு இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நாட்கள் வரும்பொழுது கர்த்தர் என்னை பத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் என் மேல வைக்கணும். கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை மெச்சிக்கொள்கிற நல்ல ஆண்டவர். ஆனா சில குறைய பத்தி நம்ம தியானிப்போம். வருகிற நாட்கள்ல தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆனா ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபை, சிலருக்காக ஜெபிக்கும்படியா வாஞ்சிக்கிறேன். 15 வயது தொடங்கி 30 வயசு இருக்கிற பிள்ளைகள் அப்படியே எழும்பி நிற்கலாமா? கேரிடர் மேலே இருக்கிறாலும் சரி, ஒருவேளை நீங்கள் அவுட்டர் கோர்ட் வெளியில் இருந்தாலும் சரி, இல்லை சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் சரி, 15 வயது தொடங்கி 30 வயது இருக்கக்கூடிய ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் திருமணம் ஆனாலும் சரி, திருமணம் ஆகலைனாலும் சரி, எழும்பி நிற்கும்படியா அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சில வாலிப பசங்க முன்பாக வரலாம். கம், உள்ளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற தம்பிமார் வாங்கம்மா. எல்லாரும் வந்து இந்த சேர்ஸை கொஞ்சம் நகர்த்துவீங்கன்னு சொன்னா ஆல் த நிக்கிற அத்தனை பேரும் முன்பாக வாங்க பார்க்கலாம். யாரும் அப்படி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் கம் டு த டேஸ். இந்த இடத்துல பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் நிற்கலாம், கேர்ள்ஸ் இந்த பக்கம் நிற்கலாம். கொஞ்சம் நீங்க இந்த இடத்த கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடுங்க. தம்பியை இங்கிருந்து எடுத்துங்கம்மா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றின் மத்தியில் ஆல் கம் டு த ஃப்ரண்ட், எல்லாம் முன்பகுதிக்கு வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உங்க மேல என் மேல ஒரு விசேஷத்த கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை அதிகமாக கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையை தேவன் தருவதற்கு அவர் போதுமானவர் இருக்கிறார். எல்லாம் முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். ஆல் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முன்பாக வாங்க. அவங்கள முன்னாடி விட்டுருங்கம்மா. கம், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் அங்கே நிற்கிற அவ்வளோ பேர் முன்னாடி வந்துருங்கம்மா. இந்த பகுதிக்கு வாங்க. கம் கம் கம், சீக்கிரம் அவங்கள ஃப்ரண்ட்ல ஹேண்டில் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர், வாஞ்சிக்கிறவர். நம்ம மேல உட்கார்ந்து வாங்கம்மா. ஏன் நீங்களே தூரத்தில் நிற்பானு முன்பாக வாங்க பார்க்கலாம். கம் ஃப்ரண்ட், நீங்க முன்பாக வாங்க. கர்த்தர் நம்ம மேல, கர்த்தருடைய கரம், விசேஷத்த கரம். அங்க இருக்கிற பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பாய்ஸ் ஒருவேளை அவுட்டர் கோர்ட்ல இருப்பீங்கன்னா, அதை தான் நான் சொன்னேன். மீன் தொட்டி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னாலும் நீங்க முன்பாக வாங்க. சைடில் இருக்கிற எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படி வாங்க. முன்னாடி வரலாம். நீங்க தாராளமா வாங்க, தாராளமா வாங்க, தாராளமா வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளியே வந்துடலாம். வாங்க, கம் ஃப்ரெண்ட், இப்படி வந்துடலாம், இப்படி வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அங்க அந்த சைடுல நின்று வேணாம், அப்படி முன்பாக வந்துருங்க பார்க்கலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னாடி வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா உங்க கைகளை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஊவர்ஸ் எதுக்கும் என் வாழ்க்கையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல இந்த டம்ப் அப்படி இப்படி வந்துருங்கம்மா. இப்படி இன்னும் கொஞ்சம் நகர்ந்து இப்படி கொஞ்சம் வாங்க, முன்பாக வாங்க, இப்படி வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சில காரியம் இல்லைன்னு சொன்னால் பல நம்ம கப்பலுக்குள்ள என்ன உள்ள வந்துடும், தண்ணி உள்ள வந்துடும். we must be very careful in it. தேசம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகுந்த அவசியம். பிரியமானவர்களே, எல்லாவற்றின் மத்தியிலும் தேவ ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் கிருபையை கத்த தருவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒன் திங், இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு பின்பாக நான் வருவதற்கு நான் ஆயத்தம். நீங்க யூ மேபி உலகத்தில் நீங்க எங்க வேணா செட்டில் ஆகுங்க, நாங்கள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்களை நல்லா அனுப்புவோம்.
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். ஆனால் இயேசுவின் அங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், உலகமோ மாமிசமோ பிசாசோ உயர்வோ தாழ்வோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ எதுவாக இருந்தால், வருங்காரியம் நிகழ்காரியம் என்ன, எந்த ஒரு இயேசுவை அறியாத யார் கூடயாவது இன்னும் லவ் அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்படிப்பட்ட வாலிபர்களோடு கூட உங்களுடைய நாட்டம் இருக்குதா? அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளோடு கூட என் பழக்கம் வழக்கம் இருக்குதா? குண்டோட கைலாசத்துக்கு போயிடுற மாதிரி ஆயிடும். we must be careful. எல்லாவற்றின் மத்தியில் கொஞ்சம் உள்ள அந்த தண்ணியை உள்ள வர விட்டுட்டேன்னு சொன்னா உன் கப்பல் என்னவாயிரும்? கதை முடிஞ்சு போயிடும். அதனால சரியான வேளையில் சரியான காலம் ஏன் தெரில, ஆனால் இந்த வாரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்னை உந்தி தள்ளினபடினால சொல்லுகிறேன். இது யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாருல்ல, தெய்வ சன்னிதானத்திலிருந்து இந்த இடத்துல யார், அதாவது இன்னாருடைய பேர் என் மைண்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுப்பார். அப்படி ஒருவரை கூட என் மைண்டில் இல்லவே இல்லை. ஆனால் ஒரு காரியம், ஆனாலும் தேவ ஆவியானவர் சிலரை கவனத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வரும்படியாக உங்கள் மேலே வச்சிருக்கிற பிரியம், உங்களுக்காக அவர் செய்த தியாகம், கையில் இருக்குப்புறமும் கருக்குள்ள பட்டயத்தை வச்சிட்டு இருக்கிற ஆண்டவர், நீ எனக்கு வேணுன்றது அவருக்கு அவ்வளோ பெரிய வாஞ்ச. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா தம்பி தங்கச்சி, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. உன் இள வயதின் பாவங்களை விட்டு நீ இயேசு வண்டை வான்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியமா தான். எல்லாவற்றிலும் நமக்கு ஒரே ஒரு விஷயம், உங்க கைகளை உயர்த்தி Thank you Lord. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. சொல்லுவோம், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கண்களை மூடி இருக்கிற வேளையில சகரியா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிச்ச பிறகு அவர்கள் ஜெபித்து பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவாங்க. இங்கே நிற்கிற பிள்ளைங்க மாத்திரம் அப்படியே நீங்கள் இருங்க. ஒரு 10 to 15 minutes, அதிகபட்சம் போனால் ஒரு 15 minutes உங்கள் கூட பேசுவேன். உங்கள் பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் பின்பாக உட்காந்துடலாம். பிள்ளைகளோடு ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம், ஒரு 15 minutes, நாட் மோர் தென். இன்றைக்கி நம்ம பேசி அனுப்பிச்சிருவோம். ஏன்னா சில கட்டுப்பாடுகள், சில காரியங்கள், டெய்லி பைபிள் வாசிக்கிறியா, டெய்லி ஜெபிக்கிறியா, சில காரியங்களை ஒரு நடைமுறையில் கொண்டு வருவதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு சின்ன சின்ன பிளானிங். அதனால் அதில் சிலரை நம்ம லீடர்ஷிப்பில் ஒவ்வொருத்தரும் ஏன்னா கேட்டிங்களா, ஒவ்வொரு டீம் அப்படின்னா அந்த 10 பேர்கிட்ட கேட்டிங்களா, எனக்கு ரிப்போர்ட் வரணும். சின்ன சின்ன காரியங்கள் என்ன செஞ்சீங்க இந்த வாரத்தில், சில காரியங்களை உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். நானும் கீழே போய் எல்லாருக்கும் கை கொடுக்க போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி நான் இங்கே தான் இருப்பேன். அதனால் முடிஞ்சவுடனே அப்படியே நம்ம உட்காந்து பேச போகிறோம். இந்த இடத்துலேருந்து நோ ஒன் கேன் எஸ்கேப். நீங்கள் அப்படி ஏதாவதுன்னா தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து பேசுங்க. 15 நிமிஷம் தயவுசெய்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். இது வந்து இட் இஸ் நாட் த ரெக்வஸ்ட், இது அன்பின் கட்டளையாகவே எடுத்துக்கோங்க. ஆனால் தேசத்தில் ஏன்னா தனித்தனியாக செய்கிற காரியங்கள், அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற என் ஆண்டவர், உன்னுடைய ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறவர். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. நான் ஏன்னா மாசத்தில் ஒரு தடவை அண்ணன் கூட ஏற்கனவே பேசியிருக்கிறேன், பாஸ்டர் லெனார்ட் அண்ணன் கூட பேசியிருக்கிறோம். ஏன்னா ஒரு அபிஷேக கூட்டத்தை மாதம் ஒரு நாள் என்ன பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த நாள் உங்களால் முடியும், இல்லை சண்டே தான் முடியுமா, மித்த ஊழியத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம். நானும் பாஸ்டருமா இங்கேருந்து உங்களோடு கூட உட்காருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். பட் அந்த மாதிரி நிகழ்வுகள், பலவிதமான காரியங்கள் வரும் நாட்களில் இட்ஸ் எவ்ரி வீக் செய்ய வேண்டிய காரியம், எவ்ரி மந்த் செய்வதற்கான காரியங்கள்
நம்ம சில காரியங்களை பேசி கடந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. ஓவர் டு டியர் பாஸ்டர். ஆமென். காலம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாம் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆனால் தான் இந்த நாட்களில் இன்றைக்கு 7வது நாள் 8வது நாளோ வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 3வது சபை பெர்கமு சபையை குறித்து நாம் பார்த்தோம். பெர்கமு சபை என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தத்தை நிறைய சொன்னாங்க, அதனுடைய தன்மைகளை குறித்து சொன்னாங்க. அது கலப்பட நிறைந்த சபை என்று சொல்லி, கலப்பட நிறைந்தது சபை மாத்திரமல்ல, அது கரையுள்ள சபை என்று சொல்லி கூட அங்கே பார்த்ததாக பார்க்கிறோம். அதை குறித்து தான் அங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன சொன்னால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. நம்முடைய சபைகள் எப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற சபைகள், நம்மை சுற்றி இருக்கிற சபைகள் எப்படி இருக்கிறது? நாம் போகிற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது? பெர்கமு சபையை போல இருக்கிறதா? பார்ப்போம். அப்படிப்பட்ட சபை கலப்படம் இருந்த சபைக்குள்ளாக இந்த நாட்கள் நாம் இருக்கக்கூடாது. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கலப்படம் உள்ளவர்களாக நீங்கள் நான் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இரத்த சாட்சியாக மரித்த அந்திப்பா என்கிற ஒரு மனுஷனை குறித்து கூட அதிக விவரித்து சொல்லக்கூடிய காரியத்துக்கு இந்த நாட்கள் பார்த்தோம். வாலிப பிள்ளைகளாக நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மையாக இந்த இடத்தில் நிற்கிறீர்கள்? எந்த எதிர்பார்ப்போடு நிற்கிறீர்கள்? அப்படிப்பட்ட அந்திப்பாவுடைய சூழ்நிலை வந்தாலும் பிசாசு இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் அவன் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதான இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் சிங்காசனம் போட்டு உட்கார அளவுக்கு கூட சாட்சியாக இந்த நாட்களை நீங்கள் நான் வாழ வேண்டும். எல்லாம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அன்பாய் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களுக்கு கர்த்தாவே வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் கர்த்தாவே, நாங்கள் 3வது சபையாகி பெர்கமு சபையை குறித்து கர்த்தாவே அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நாட்களை தந்தீர். அதற்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, கலப்பட நிறைந்த சபையை குறித்து நாங்கள் இந்த நாட்கள் பார்க்கிறோம். உலகத்தில் தமிழ்நாட்டில் ஆண்டவரே கலப்பட நிறைந்த சபை நிறைய இருக்கிறப்பா. இருந்தாலும் ஆண்டவரை தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு இந்த செம்சு சபையில் வைத்து தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு சாத்தான் இந்த நாட்களை சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதான இந்த நாட்களை இப்படிப்பட்ட அந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் அதற்கு தப்பி சாட்சியாக அந்திப்பாவை போல சாட்சியாக இந்த நாட்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்து தேவனுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சிங்காசனம் போட்டு உட்கார நாங்கள் இடம் கொடுக்கிறோம். எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். மொத்தத்தில் அப்பா வரப்போறீங்கப்பா, நீங்கள் வரப்போகிறீர்கள் என்பதை நாங்கள் இந்த நாட்களை விசுவாசிக்கிறோம் ஐயா, விசுவாசிக்கிறோம். அதனால் தான் ஐயா உடைய கர்த்தருடைய விலையேறப்பட்ட தாசனை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து இந்த நாட்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தந்தீர். அதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வார்த்தை வசனத்தை கேட்ட பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும். வசனத்தை பேசுகிற மகனோடு கர்த்தருடைய கரம் கிருபை இருக்கட்டும். இன்னும் ஆழத்துக்குள் கொண்டு வாங்க. இன்னும் கர்த்தாவை வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் உடைய மகனுக்கு தந்து கர்த்தர் நடத்தப்போற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மொத்தத்தில் இயேசு வரப்போகிறியா வருகை குறித்ததான காரியத்தை குறித்து இன்னும் உடைய மகனுக்கு வெளிப்பாடுகளை தந்து கர்த்தர் நடத்த போற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.